அம்பிகையே நீயே அருள் புரிவாய் தாயே நம்பினே நானுனையே நாயகியே மாயே. அம்பிகையே தாயே அருள் புரிவாய் நீயே நம்பினே நானுனையே நாயகியே தாயே. அம்பிகையே நீயே அருள் புரிவாய் தாயே நம்பினே நானுனையே நாயகியே மாயே. அன்புடன் உனை பணிந்தே நீ வருவாய் தாயே பராசக்தியே. திருமணத்தில் அருள் புரிவாய் இது சமயம் நீ அருள்வாய். திருமணத்தில் அருள் புரிவாய் இது சமயம் நீ அருள்வாய் தாயே பராசக்தியே. திருமறை புகழ் திருமறை பெரும் குணபதி திருமறை புகழ் திருமறை பெரும் குணபதி தாயே பராசக்தியே. திருமறை புகழ் திருமறை பெரும் குணபதி திருமறை புகழ் திருமறை பெரும் குணபதி தாயே பராசக்தியே. பொற்பலம் நாடின அற்புத விற்பனமாமணி தற்பல பொற்பலம் நாடின அற்புத விற்பனமாம் தாயே பராசக்தியே. நினைந்து நினைந்து வருந்து வண்டிகவர் இசைந்து இசைந்து அல்மலை பொழிந்திட நினைந்து நினைந்து வருந்து வண்டிகவர் இசைந்து இசைந்து அல்மலை பொழிந்து தாயே பராசக்தியே. நினைந்து நினைந்து வருந்து மணியவர் இசைந்து இசைந்து அருள்மலை பொழிவான். நினைந்து நினைந்து வருந்து மணியவர் இசைந்து இசைந்து அருள்மலை பொழிவான் தாயே பராசக்தியே. நாடி பணிந்திட நாடி துதித்திட நானும் வணங்கிட பாடி பணிந்திட நாடி துதித்திட நானும் வணங்கிட பாடி படித்து நாடி துதித்து நானும் பாடிகே பணிந்து நாடிகே துதித்து நானுமே வணி தாயே பராசக்தியே. சக்தியே இந்த தெய்வீக திருச்சபைக்கு பள்ளி என்ற உயர்ந்த பாத்திரத்தை தாங்கி நிற்கும் அடியாளின் பணிவார்ந்த வணக்கம் பல. மலர் மாடை அணிவித்து பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய பெரியோர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும்
ரொம்ப கம்மியாக இருக்குது. காஞ்சனாங்குளம் காஞ்சனகுல கிராமத்தர்கள் அனைவர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். பேச குறைச்சி சார்புக்கு என்னது ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு. ஆரம்பத்தில் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு ஹலோ அவுட்ரு போகிறாங்க 4 ரூபாய்மா. ஆடுகின்றானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. ஆடுகின்றானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. ஆடுகின்றானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. திங்களுமாடு சூலமுமாடு விரிசடை மீதொரு தங்கையுமாடு ஆடுகின்றானடி தில்லையிலே. உலகனும் மாபெரும் மேடையிட்டான் உயிர்களை எல்லாம் ஆடவிட்டான். உலகெனும் மாபெரும் மேடையிட்டான் அதில் உயிர்களை எல்லாம் ஆடவிட்டான். உலகனும் மாபெரும் மேடையிட்டான் உயிர்களை எல்லாம் ஆடவிட்டான். அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அந்த அம்பலத்தரசன் ஆடுகின்றான். அம்பலத்தரசன் ஆடுகின்றான். ஆடுகின்றானடி தில்லையிலே. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் ஆடிய ஆட்டம் முடியவில்லை. ஆடிய ஆட்டம் முடியவில்லை. ஆடுகின்றானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. திங்களுமாடு சூளமுமாடு திங்களுமாடு சூளமுமாடு விரிசடை மீதொரு கங்கையுமாட ஆடுகின்றானடி தில்லையிலே. வேறெடுத்து விடைகளை வேறெடுக்கும் வேளுமா கந்தா சண்முகா திராட்சரா உன் பக்தியாக என்னையும் என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து தீர்க்காயுசும் செல்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தனின் கருவிழிகளால் என்றும் எங்களை காத்துள்ள வேண்டும் என்று அனுதினமும் உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் முருகா. இப்பொழுது நீ வருவாய் உன் திருமுகத்தை காண்பேன் என்கின்ற எண்ணத்தோடு இந்த இடத்தில் வள்ளியாக காத்துக் கொண்டிருக்கின்றேன். ஏன் பிறந்தேன், எதற்காக வளர்ந்தேன், என்ன காரணத்திற்காக இங்கு நிற்கிறேன் எனக்கு தெரியாது முருகா. இருந்தாலும் கூட உன்னை காண வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு பெண்ணாக பிறந்து இந்த பெண்மை உமக்காக காத்திருக்கிறது. இந்த பெண்மைக்கு விமோச்சனம் தர வேண்டும், நீ இங்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு காத்திருக்கிறேன். எப்படி அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச பொன்மையிலே என்ன மயக்கம் என்ன தயக்கம் நீ சிரிச்சா போதும் குறிஞ்சி பூக்கும் அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச பொன்மையிலே என்ன மயக்கம் என்ன தயக்கம் என்ன மயக்கம் என்ன தயக்கம் நீ சிரிச்சா போதும் குறிஞ்சி பூக்கும் அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச பொன்மையிலே.
பூங்கொடி இந்த பூமி முன்னால் சொன்ன வார்த்தை என்னை காவல் காக்குமா பொய்யே சொல்ல வேண்டாம் உள்ள கையே போதுமா தங்க நிறோ கருக்குமா உருளகோ பொறுக்குமா நிஜந்தா மாமா உண்மை சொல்லு ஆமா அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச பொன்மையே ஆகாயம் இந்த மண்ணும் சாட்சியடி யார் கேட்பது மனசாட்சி போதும் இனி நேற்று சொன்ன வார்த்தை அது காற்றில் போகுமா பொய்யே சொல்ல வேண்டாம் நிறமாறி போகுமா தங்க நிறம் கருக்குமா உருளகோ பொறுக்குமா நம்பி தானே வந்து விழுந்தேன் அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச பொன்மையிலே என்ன மயக்கம் என்ன தயக்கம் என்ன மயக்கம் என்ன தயக்கம் அவ சிரிச்சா போதும் குறிஞ்சி பூக்கும் அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச பொன்மையே ஐவகை நிலங்கள் உண்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐவகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்துக்கு தலைவனாக நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் வளர்ப்பு பிள்ளையா சுந்தரவள்ளிங்கிற பேரோட இந்த இடத்துல வந்து நிக்கிறது நான் தாங்க தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை வேட்டைக்கு போன இடத்துல வள்ளி கொடிகளுக்கு இடையில குழந்தையா இருந்த என்னை கண்டெடுத்து கொண்டு வந்து இவ்வளவு பெரிய பிள்ளையா வர்ற வரைக்கும் வளர்த்துட்டாங்க வளர்த்ததெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போதான் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆமா அது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு எல்லாருக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வளர்ந்ததுக்கு பிறகு பெத்தவங்க பயப்படுறாங்கன்னா என்ன காரணம் காலங்கள் மாறலை மனிதர்கள் மனங்கள் மாறிடுச்சு மாறுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அலைபேசி தான் அலைபேசி இல்லைன்னா மனிதர் மனம் மாறதுக்கு அவ்வளோவா வழி இல்லை இப்போ அதிகமாக மாறுதுன்னா அது ஒன்று தான் காரணம் நன்மையும் தீமையும் பிறர் தர வராங்கிறோம் மணிமேகலை சொன்ன மாதிரி கண்டுபிடிச்ச இடத்துல 18 வயசுக்கு மேலே பேசக்கூடாது அந்த நாட்டோட உத்தரவு மேலே பேசணும் 18 வயசுக்கு மேலே தான் பேசணும் 18 வயசுக்குள்ளே உள்பட்ட பிள்ளைங்க பேசக்கூடாது இங்கே நம்ம பிள்ளைங்க 1 வயசு பிள்ளை இல்லை பிறந்த 2 மாத பிள்ளை கூட செல்ல தான் பார்க்குது அப்போ கெட்டுறதுக்கு யார் காரணம் நம்ம தான் காரணம் பிள்ளைங்க கெட்டுறதுக்கு ஆனால் மொத்தத்தில் பிள்ளைங்க கெட்டு போனாலும் பிள்ளைங்க கெட்டுடுச்சுனாலும் மொத்தத்தில் தூக்கி பழி எங்கே போட்டுடுறோம் நம்ம நாடு சரியில்லைன்னு நம்ம வீட்டில் எல்லாம் சரி வரணும்னா ஒவ்வொருத்தருக்கு அக்கறை வேணும்னு சொல்கிறாங்கல்ல இது ஏன் தெரியுமா அவரவருக்கு அக்கறை இருந்தா எல்லாமே குறையும் கண்டிப்பா கெட்ட விஷயங்கள் அனைத்தும் மனசாட்சி பயன் எல்லாம் செய்யறதெல்லாம் நான் செய்வேன் சுத்தி நடக்கிறத நான் கண்டுக்கிற மாட்டேன் ஆனா ஐயப்பன் மேம்ல மட்டும்தான் நான் பழி சொல்லுவேன்னு என்ன அர்த்தம் அப்படித்தான் இப்போ இருக்கிறோம் எல்லாருமே இருக்கிறோம் யாரை ஒருத்தரை மட்டும் குறை சொல்ல முடியாது இருந்தாலும் கூட நமக்கு சரிங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு சரியில்லைங்கிறத ஒதுக்கிட்டு நானும் காதலிக்கிறப்பா நீங்களும் காதலிக்கிறீங்களா என்னப்பா அப்படி அதிர்ச்சியா கேட்குறீங்க நீங்களும் காதலிக்கிறீங்களான்னு ஏன் நான் காதலிக்க கூடாதா சொல்லுங்கம்மா நல்லா தாராளமா காதலி இப்பதான் நான் காதலிக்கிறதே கண்டுபிடிச்சிருக்கேன் நீங்களே கண்டுபிடிச்சு ஆமா காதல் தான் இதுதான் காதலோன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் இதனால இந்த காதலை கண்டுபிடிக்க முடியல என்னாலயே பசிக்குது சாப்பிட முடியலங்க மாமா காதல்னா அப்படிதான் 3 நாளா உடம்பு சரியில்லை 1.5 இட்லி மேல சாப்பிடலாம்னு நினைச்சா சாப்பாட்டுல ஒரு முகம் தெரியுது எப்படி சாப்பிடுறது சாப்பாடு புரியாத இருப்பாரோ பாப்பா கிட்ட 3 இட்லி வாங்கி அதுல 2 இட்லி இருக்குது சாப்பிடு அப்ப தண்ணி குடிக்கலாம்னு நினைச்சா தண்ணியும் குடிக்க முடியல நான் 1.5 இட்லி தான் சாப்பிட்டேன்டா ஏன்டா படுத்து சாப்பிட பேசாம காலைல பேசிக்கலாம் தண்ணி குடிக்க போனா தண்ணி குடிக்கலாம்னு நினைச்சா தண்ணிக்குள்ள ஒரு முகம் தெரியுது தண்ணியில இருப்பார் அந்த நேரமோ அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது இந்த உலகத்துல எந்த கெட்ட பழக்கமே இல்லாத ஆம்பளைன்னு அவர் ஒருத்தர் தான் சொல்ல முடியும் பாரியா கொடுத்து வச்சா ஆள் நீங்க அப்பேற்பட்ட ஆண்மகனை எப்படி நினைச்சா நல்லா இருக்கும் கல்யாணம் பண்ணிடுவோம் அந்த இடத்துல வாராயன் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ வாராயன் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ மனமே
கோலம் கொண்ட மகளே புதுவாத்தோலம் போடு மயிலே குணகோலம் கொண்ட கனியே நம் குளம் வாழ பாடு குயிலே சிரிக்காத வாயும் சிரிக்காதோ திருநாளை கண்டு மகிழாதோ சிரிக்காத வாயும் சிரிக்காதோ திருநாளை கண்டு மகிழாதோ வாராயன் தோழி வாராயோ மணப்பல்லல் காண வாராயோ தனியாக காண வருவார் இவள் தனி போல தாவி அடைவார் தனி போல சேர்ந்து மகிழ்வாள் இரு கண் மூடி மார்பில் துகிழ்வாள் எழிலான கூந்தல் கலையாதோ இதமான இன்ப வளராதோ வெளியான கூந்து கலையாதோ இதமான இன்ப வளராதோ வாராயன் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ மலராத பெண்மை மலரும் உண்மை தெரியாத உண்மை தெரியும் மயங்காத கண்கள் மயங்கும் முன்பு விளங்காத உண்மை விளங்கும் இரவோடு நெஞ்ச முருகாதோ இரண்டோடு மூன்று வளராதோ இரவோடு நெஞ்சு முருகாதோ இரவோடு மூன்று வளராதோ வாராயன் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ மணமேடைகளில் மணவீர் காணும் திருநாளை காண வாராயோ வாராயன் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ நன்றி என்ன நன்றியப்பா நன்றி சார். இப்படியெல்லாம் இந்த இடத்துல திருமணம் நடக்கணும் நான் நினைக்கிறது நல்லா தான் இருக்குது. ஆனா மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கல்யாணம்னா சந்தோஷமா தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கடுப்பா இருக்குதுன்னு சொல்ல வர்றீங்க. அவர் ஒரு வாழ்க்கையில அனுபவப்பட்டது அப்படித்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கிறது தவறு இல்லை, கல்யாணத்துக்கு பிறகு காதலிக்கிறத மறந்துட்டாதான் தவறு. கல்யாணத்துக்கு பிறகு காதலிச்சு பாருங்களேன், அந்த காதலும் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அதை மறந்துட்டு எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி சரியில்லை, எனக்கு அமைஞ்ச புருஷன் சரியில்லைன்னா அதுக்கு யாரு இதுக்கு சொல்றது? சொல்லி கொடுக்க இங்க வருங்க, இதுதானே எகத்தாளம் பண்றது. சொல்லி கொடுக்க ஆள் தனியா வரணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்குள்ளதான் இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் வாத்தியாரே இல்லை. ஆனா இப்ப அதுக்கு வாத்தியார் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்போ வாத்தியாரே இல்லாததே பாடமே நம்ம தெரிஞ்சுக்கிறோமே, அப்போ வாழ்க்கை பாடத்தை அடுத்தவங்களை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை எடுத்தோம்னா அவரவர் வாழ்க்கை அவரவருக்கு பாடம்னு சொல்றாங்க. பிறரை பார்த்து தெரிஞ்சுக்கிற பாடமும் இருக்கு, நம்ம அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிற பாடமும் இருக்கு. அப்ப இந்த வாழ்க்கையில என்ன சுவாரஸ்யம் நமக்குள்ள இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிட்டாலே தேடலே வாழ்க்கையில சுவாரஸ்யமா இருக்குமா? நம்ம எதையுமே தேடுறதில்ல. நமக்கு அமைஞ்சது விடுத்தேன், இதுக்கு மேல நம்ம என்ன இப்படியே நினைச்சோம்னா ஒன்றும் கிடைக்காது வாழ்க்கையில. இன்னைக்கு இதுதான் நடக்குதுன்னா இதுல என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி பாருங்களே, அந்த ஆராய்ச்சி ஒரு தேடலை கொடுக்கும், அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். ஐயப்பா உண்மையை சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க பிள்ளைங்க, நான் என்னத்த சொல்ல. நான் இப்ப தேடல்ல இருக்கேன், பேசாம இருங்க. உங்க வாழ்க்கையெல்லாம் குருவை கொண்டு வந்தீங்கன்னா நான் தேடுறதுலாம் ரசனை இல்லாம போயிடும். அதனால அவரை நிழல்லையே பாக்குறேன், நான் நிஜத்துல பார்த்தா எப்படி இருக்கும்? அத்தாடி என்ன வாச கருவேப்பிலையே ஏத்த மன்னவனே
ஊத குளிர் காத்து வந்து ஊசி குத்துற போது வெக்கையா இருக்கு. அடிக்கிற வெக்கைக்கு நினைச்சேன் கொன்றுவே கொண்டு. உங்களுக்கு வெக்கையா இருக்கும், எனக்கு நினைக்கல அப்படி குளு குளு உங்களுக்கு காதல்படுத்துற பாடு வேற ஒண்ணும் இல்ல. ஊசி குத்துற போது உன்னை நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. வாச கருவேப்பிலையே ஏமாவே பெற்ற மல்லிகையே ஊத குளிர் காத்து வந்து ஊசி குத்துற போது உன்னை நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. வாச கருவேப்பிலையே ஏறத்த வெத்த மன்னரே. நிலவு சேலகத்தி நடக்குது பெண்ணா, உலக அதிசயத்தில் இப்படி ஒன்றா. நடந்தா தென்மதுர பாண்டியம் போல, கண்டது நலுவதையா இடுப்புல சேல. நன்றி கெட்ட சேல அது வேணா விட்டுருடி, கண்ணி உந்தன் சேல நான் தான் கட்டிக்கிடி. எட்டி நில்லு சாமி நீ தொட்டா ஒட்டிக்குவே, தொட்டில் ஒண்ணு போட்டு ஒரு தோது பண்ணிக்குவே. இப்போதே அம்மாவா நீயானா என் பாடு என்னாகும் பாமா. வாச கருவேப்பிலையே ஏமாமே பெற்ற மல்லிகையே உடம்பு தங்கத்துல வாச்சது போல, உதடு முழு முழுங்க பூத்தது போல கருப்பு கருப்பு வைரத்தில செஞ்சது தேனோ, கண்டது இயேசுக்கெல்லாம் வந்திடுமோ. எந்த பொண்ணு கையும் அட என்ன தொட்டதில்லை, இன்று மட்டும் பெண்ணே நம்ம கற்பு கெட்டதில்லை. கற்பு உள்ள ராசா நான் ஒண்ணு வச்சுக்கிறேன், கட்டி கையா தாலி ஒண்ணு நல்லா வச்சுக்கிறேன். கல்யாணம் கச்சேரி ஊர்வலம் உன்னோடு கை கோர்க்கும் நேரம். வாச கருவேப்பிலையே ஏமாமே பெற்ற மல்லிகையே ஊத குளிர் காத்து அது ஊசி குத்துற போது ஊத குளிர் காத்து அது ஊசி குத்துற போது உன்னை நினைத்து தூக்கம் போச்சு போச்சு தான தந்தன தானா தன தான தந்தன தானா தான தந்தன தானா தானா தானா. இப்படி எல்லாம் நான் மட்டும் நினைச்சுக்கிட்டே நல்லா இருக்குமா? என் தம்பி ஐயப்பா சொல்லுங்க. கனவு கண்டே கனவு கண்டேன்னு சொல்றேனே, ஆமா, கனவு எந்த நேரத்துல வரணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இரவுல வந்தாதான் கனவு. ஐய என்னது 1 மணிக்கு வர்றதா? நள்ளிரவில் ஆத்தாடி உங்க கனவுல வருமுங்க பேய் பிசாசெல்லாம் 1 மணிக்கு. எனக்கு அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்புறம் எப்படி? அது என்னன்னே தெரியலங்க. என்னாச்சு? நின்னாலும் கனவு, உட்காந்துருந்தாலும் கனவு, படுத்தாலும் கனவு, தூங்கினாலும் கனவு. இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரே கனவு மயமா இப்பமோ கங்காத்தல் போலதான் இருக்கு. மாலை நேரத்துல கூடவா கனவு வரும்? மாலையிலயும் வருதா? என்னம்மா இது என்னமா இருக்கும்? நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே பிடிச்சிக்கலங்க. நீங்க முன்ன பின்ன காதலிச்சிருந்தா நீங்க இதுல தலையிடுங்க. உங்களுக்கும் காதலுக்கும் சம்பந்தம் இல்ல. நீங்க திடீர்னு தலையிடுறீங்க. இங்க பாருங்க, இந்த பையன் இன்னமும் வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்காப்ல. 10 பேர் கூட இருப்போம். இங்க பாருங்க, வாய்ப்பு அதான் வருதான்னு பார்க்கணும், இல்லைன்னா வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தணும். எப்ப போய் பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? மாலை பொழுதில் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி.
காரணம் ஏன் தோழி, காரணம் ஏன் தோழி? மாலை பொழுதில் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணம் ஏன் தோழி, காரணம் ஏன் தோழி? மாலை பொழுதில் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, இன்பம் சில நாள் துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழி, இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பதும் ஏன் தோழி, காண்பதும் ஏன் தோழி? மாலை பொழுதில் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மனமுடித்தவர் போலருகினிலேவோ படிவு கண்டேன் தோழி, மங்கையன் கையில் குங்குமம் தந்தார் மாலையிட்டார் தோழி, வழிமறந்தேனோ வந்தவர் நெஞ்சில் சாய்ந்து விட்டேன் தோழி, அவர் மறவேன் மறவேன் என்றார் உடனே மறந்து விட்டார் தோழி, மறந்து விட்டார் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. கனவினில் வந்தவர் யார் என கேட்டேன், கணவர் என்றார் தோழி, கணவர் என்றால் அவர் கனவு முடிந்ததும் பிரிந்தது ஏன் தோழி, இளமையெல்லாம் வெறும் கனவு மயம் இதில் மறைந்தது சில காலம், தெளிவும் புரியாமல் முடிவும் தெரியாமல் மயங்குது எதிர்காலம், மயங்குது எதிர்காலம். மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணம் ஏன் தோழி, காரணம் ஏன் தோழி? மாலை பொழுதில் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. நன்றி அப்பா. என்ன கலர் அன்பளிப்பெடுத்து கௌரவப்படுத்திய அன்பு சகோதரர் அவர்களுக்கு எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி, நன்றிகள், வணக்கம். தோழி பிள்ளைய பார்க்கணும், என்ன விஷயம்னு கேட்கணும். நாங்கள் எல்லாரும் ஒன்றா போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமாம், தனியாக போனால் ஒத்து வராது. ஏன் அப்படி கேளுங்களேன், எப்போதுமே கூட்டமாக தான் இருக்கணும். அதுவும் எங்கள் குடும்பம்லாம் கூட்டமாகவே இருந்து பழகின குடும்பம். தனியாக போவோமா நாங்கள்? நாளைக்கு எங்கள் அண்ணனுக்கே கல்யாணம் ஆனாலும் எங்கள் அண்ணன் ஒரு பக்கம் எங்கள் அண்ணி ஒரு பக்கம் உட்காந்தாலும் நான் எனக்கு வந்து எங்கள் அண்ணன் மேலே ரொம்ப பாசம். அதனால் எங்கள் அண்ணனை விட்டு புரிய மாட்டேன். 2 பேருக்கு நடுவில் தான் நான் உட்காந்துருப்பேன். ஏங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க நீங்கள்? ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டா மட்டும் எங்களை பிரிக்கணுமா அவங்க? பின்ன இல்லை, எங்கள் குடும்பத்துக்கு வர்ற பிள்ளை இதுக்கெல்லாம் ஒத்து வந்தா தான். எங்கள் அண்ணன் 7 அண்ணனுக்கு கல்யாணம், இல்லாட்டி 7 பேருக்கு கல்யாணம் இல்லை. இல்லை, என்னைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்களுக்கு கல்யாணம் நடந்துடும்.
பொத்தி வச்ச ஆசையெல்லாம் பொத்தி வச்ச ஆசையெல்லாம் பத்திரமாயிருக்குதையா மறுபடியும் பிறந்து வந்து உன் கூட வாழுமையா பட்டாசு தேசத்துல பாசமுள்ள சாமி நீதான் கலங்காம நீ இருக்க கடைசி வர துணை இருந்தே இரவோடும் பகலோடும் உன்னிலலாம் நான் வருவேன் சொட்ட சொட்ட நனையுதுதான் மகாளு கொடையது வேணாவா மாயா கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே புளியும் தேன்மலை கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே புளியும் தேன்மலை உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே துள்ளி குதித்ததுதான் எங்கெங்கும் செல்லுமே ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ நீ கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே புளியும் தேன்மலை செம்பருத்தி பூவ போல ஸ்நேகமான வாய்மொழி செல்லம் கொஞ்சம் கோடை கூட ஆகிடாதோ மார்கழி செம்பருத்தி பூவ போல ஸ்நேகமான வாய்மொழி செல்லம் கொஞ்சம் கோடை கூட ஆகிடாதோ மார்கழி பால் நிலாவும் கையிலே சோறாக்கி போகுதே வானவில்லி சூடிட வேளாடையாகுதே கண்ணம்மா கண்ணம்மா என்னம்மா உள்ளம் உன்னை என்னதம்மா கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை உன்னுடைய கோலம் காண கோயில் நீங்கும் சாமி அண்ணலந்த பாதம் காண கோலையாகும் பூமியே உன்னுடைய கோலம் காண கோயில் நீங்கும் சாமி அண்ணலந்த பாதம் காண சோலையாகும் பூமியே பாரதி உன் சாயலை பாட்டாக மாற்றுவார் தேவதை நீதான் என வாயார போற்றுவான் கண்ணம்மா கண்ணம்மா இல்லம்மா உவக்கம் வெட்டி தள்ளுதப்பா கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே புளியும் தேன்மலை உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே துள்ளி குதித்ததுதான் எங்கெங்கும் செல்லுமே ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ நீ கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே ஆட பல நாள் இருந்தேன் உள்ள அந்த நிம்மதி இங்கில்ல உள்ள போன அத்தனை பேரும் புத்தன் காந்தி
பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே குரங்கிலிருந்து பிறந்தானாம் குரங்கை மனிதன் பெற்றானாம் யாரை கேள்வி கேட்பது டார்விங்கில்லையே கடவுள் மனிதனை படைத்தானா கடவுளை மனிதன் படைத்தானா ரெண்டு பேரும் இல்லையே ரொம்ப தொல்லையே அட நான் சொல்வது உண்மை இதை நீ நம்பினால் நன்மை அட நான் சொல்வது உண்மை இதை நீ நம்பினால் உண்மை வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே சில நாள் இருந்தேன் கருவறையில் பல நாள் கிடந்தேன் சிறையறையில் பட்டபாடு யாவுமே பாடம் தானடா அதனால் பிறந்தது தொல்லையடா ஆனால் என் மனம் வெள்ளையடா அம்மா என்னை ஈன்றது அம்மாவாசையா பூந்தோட்டமா வாழ்க்கை இல்லை போராட்டமே வாழ்க்கை ஒரு பூந்தோட்டமா வாழ்க்கை இல்லை போராட்டமே வாழ்க்கை வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கல அட பல நாள் இருந்தேன் உள்ள அந்த நிம்மதி இங்கில்ல உள்ள போன அத்தனை பேரும் குற்றவாளி இல்லைங்க வெளியே உள்ள அத்தனை பேரும் புத்தன் காந்தி இல்லைங்க வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்து மனுஷனை இன்னும் பார்க்கலையே மனுஷனை இன்னும் பார்க்கலையே